கோழிக்கோட்டைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ஹெபல் அன்வரின் அசாதாரண புத்திசாலித்தனத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அக்கம்பக்கத்தினர். ஈர்ப்பு விசை இயற்பியல் குறித்த தனது கட்டுரையை சமர்ப்பித்து அமெரிக்க பல்கலைக்கழகத்திலிருந்து ஹெபல் அன்வர் 10 லட்சம் உதவித்தொகையை வென்றுள்ளார். பள்ளியில் 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். வீட்டிலேயே அமர்ந்து வரலாற்றில் நடக்கும் பாதையில் பயணத்தைத் தொடங்கினார். விரைவில் அறிவியல், இயற்பியல் மற்றும் கண்டுபிடிப்புகளின் வினோதமான உலகில் மலையாளியான ஹெபல் என்ற பெயர் தங்க எழுத்துக்களில் எழுதப்படும். கோழிக்கோடு கொடுவெள்ளிக்கு அன்வர் வரட்டும். ஹெபல் சஹிதா தம்பதியினின் மகன் இவர். உண்மையிலே சந்தோஷப்படுறோம். பள்ளிக்கு போகாமலேயே வீட்டில் இருந்தே ஆய்வுகளை செஞ்சு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பரிசு தொகையை வெல்றதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுவன் மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறாப்புல. நாம் அது ஒரு மலையாளி, அதில் ஒரு முஸ்லீம் ஆக அவர்கள் திறமை இருக்கக்கூடிய இடங்களில் அவசியம் நம்ம உந்துதல் சக்தியை கொடுத்தோம்னாக்க அவர்கள் மேலும் மேலும் பிரகாசிக்க மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாராலையும் முடியும். அதனால தான் இது மாதிரியான ஆர்வங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இது மாதிரியான பதிவுகள்லாம் எடுத்து போடுறது. இது நாம் வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்து வச்சு ஒரு பலனும் கிடையாதுங்க. அறிவு முதல்ல அறிவு வேணும் நமக்கு. அரசு வேலைகள் கிடைக்கணும். அதில் தான் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த வகையில் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அது இல்லாமல் இன்னொரு செய்தி என்னன்னாக்க, இந்த பையன் அப்துல் ஆலிம் அப்படிங்கிறது இந்த பையனுடைய பேர். இவர் ஜோஹோ கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிட்டெடில் செக்யூரிட்டியாக வேலையில் சேர்றார். ஓரளவு படித்து, அதாவது நல்ல அறிவுள்ள பையன். அப்போது அந்த செக்யூரிட்டி வேலையை செஞ்சுக்கிட்டே சாஃப்ட்வேர் துறையில் கோடிங்லாம் நல்லா கற்றுக்கிறாரு. தனது அனுபவங்கள்லாம் வளர்த்துக்கிறார். கூடிய சீக்கிரத்திலே அந்த கம்பெனிலேயே செக்யூரிட்டியாக வேலை செஞ்ச அதே கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் அமர்ந்திருக்கிறார். அதான் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அப்படின்ட்டு அதில் வருது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஒரு உந்துதலாக எடுத்துக்கணும். நம்ம மோடி ஒரு தடவை சொன்னார், இந்த முஸ்லீம்கள் அதிகமான பேர் பஞ்சர் பனானை வாலா அப்படின்னு, பஞ்சர் ஓட்டுறதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிறது மாதிரி. நாங்கள் பஞ்சரும் ஓட்டுவோம், இது போன்ற சாஃப்ட்வேர் துறைகள்லையும் பிரகாசிப்போம். வாய்ப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். யாருக்கும் இந்த ஜாதிக்காரன் தான் பெரிய அறிவாளி, இந்த ஜாதிக்காரன்லாம் மட்ட ரகமான அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாதுங்க. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். அதுதான் இந்த பையன் இன்றைக்கி செக்யூரிட்டியாக இருந்து இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாதிரி இருக்கிறாப்புல. இவரை போல் முயற்சி நாம் எடுக்கணும்.